ஹலோ வீடியோஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணாலுமே என்னோட ஸ்கின் வந்து பிரைட்டனாவே இல்லை, என்னோட ஸ்கின் வந்து ரொம்பவே டல்லாவே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போறோம். இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்னை வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான லுக்கோடையே வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கறத வந்து பாத்துடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து பச்சை பாசி பயிறு மாவு இருக்கு பாத்தீங்களா, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃபிளார், நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் பெட்டல்ஸோட பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மசூர் தால் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்ட்ட மசூர் தால் இல்ல அப்படின்னா அதுக்கு பதிலா நீங்க கடலை மாவு கூட எடுத்துக்கலாம். கடலை மாவுமே வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்ப இதை மிக்ஸ் பண்றதுக்கு வந்து நான் கர்ட் வந்து எடுத்துக்கிறேன். உங்கள்ட்ட கர்ட் இல்ல அப்படின்னா பால் இல்லைன்னா வந்து ரோஸ் வாட்டர் வந்து கூட எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க நல்ல தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல தண்ணி மிக்ஸ் பண்ணும் போதும் கூட உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கை வந்து இந்த பேக் வந்து கொடுக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பேக் டைப்புக்கு வந்து எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்லயும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இந்த பேக்கோட பெனிஃபிட்டையுமே வந்து நான் வீடியோல சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கறத வந்து பார்த்திருப்பீங்க. இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் வச்சுக்கிறோம். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கையுமே வந்து இந்த பேக் வந்து கொண்டுட்டு வரும். இப்ப இந்த பேக்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா பச்சை பாசிப்பயிறு பவுடர் தான் வந்து ஆட் பண்ணிருக்கோம். இந்த பவுடர் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனா வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு சாஃப்டானாவும் வச்சுக்கிறோம். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இந்த மாதிரி இல்லாம ஒரு சாஃப்டான ஸ்கின்னை கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த பச்சை பாசி பயிறு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் மாத்தி கொடுத்துரும். நெக்ஸ்ட் இது கூட வந்து ரைஸ் ஃபிளார் வந்து ஆட் பண்ணிருக்கோம். ரைஸ் ஃபிளார் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்னை வந்து கிளியராகவும் வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா கிளியரா ஸ்மூத்தனாவும் ஈவனாவும் வச்சுக்கிறதுக்கு இந்த பச்சை அரிசி மாவும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து ரோஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரோஸ் பவுடர் வந்து உங்க ஸ்கின்னை வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாவே வச்சுக்கிறோம். உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனாவும் உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ரோஸ் பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் ஈவன் டோனாவுமே இந்த ரோஸ் பவுடர் வந்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இது கூட வந்து மசூர் தால் வந்து ஆட் பண்ணிருப்போம். மசூர் தால் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்னை நல்லாவே டைட்டனாகவும் வச்சுக்கிறோம். உங்க ஸ்கின்ல வந்து பிளாக் மார்க் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனாகவும் ஈவனாகவுமே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இது கூட வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணிருக்கோம். கர்ட் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணியும் கொடுக்கும். உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனாகவும் வச்சுக்கிறோம். உங்க ஸ்கின்ல உள்ள அந்த அழுக்குகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா கிளியரா வச்சுக்கிறதுக்கும் இன்னொன்னு உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரா வச்சுக்கிறதுக்கும் இந்த கர்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க இதுல ஆட் பண்ணிருக்கிற எல்லாமே உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனாகவும் ஒரு புத்துணர்ச்சியாகவும் எப்பயுமே உங்க ஸ்கின் வந்து டல் ஆகாம நல்லா பிரைட்டனாகவும் நல்ல ஒரு கிளியராகவுமே இருக்கும். இந்த பேக் உங்க டல்லான ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனாகவும் புத்துணர்ச்சியோடையும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த பேக் என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நல்லா நான் ஈவனா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரையாக விட்டுற போறேன். அதுக்கப்புறமா என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிக்க போறேன். இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணணும். ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டல்னஸ் எல்லாம் வந்து நல்லாவே கிளியர் பண்ணிட்டு உங்க ஸ்கின்னை வந்து எப்பயுமே பிரைட்டனாவே வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக்கை வந்து உங்களால ரெகுலரா யூஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கண்டிப்பா அந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். இந்த பேக்கை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து டல்னஸ் மட்டும் ரிமூவ் பண்றது இல்லாம உங்க ஸ்கின்னையுமே வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்க ஸ்கின்ல ஏதாவது அன்ஈவனான ஸ்கின் டோன் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதையும் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கிறோம் இந்த பேக்.
இப்ப இந்த பேக்க வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கு. இந்த பேக்க வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸா இருக்கும். இன்ஸ்டன்டாவே உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு கிளியர்னஸும் வந்து இருக்கும். உங்க ஸ்கின் வந்து எப்பவுமே புத்துணர்ச்சியா இருக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக்க வந்து நீங்க மிஸ் பண்ணாம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க டல்லான ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட்டனா இருக்கும். நல்லா கிளியராவும் இருக்கும். இந்த பேக்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயே ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.